வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் ஒரு 20-30 வருஷமாக நம்ம பார்க்கலாம். பல்வேறு விதமான ஆரிய எதிர்ப்பு, திராவிடம், இப்படி பல விஷயங்களை நம்ம கேட்டுட்ருக்கோம். இதில் தீக்காக்காரங்க மூட நம்பிக்கை, பகுத்தறிவு, இதை பற்றியெல்லாம் பேசுவாங்க. சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்பொழுதும் பார்ப்போம், தள்ளுபடின்னு ஒரு விஷயம் ஒரு 20 வருஷமாக இருக்குது. அதில் இந்த ஆடி தள்ளுபடி, எல்லா தள்ளுபடியும் வரும். இந்த தள்ளுபடியில் முதல்ல வந்தது இந்த ஆடி தள்ளுபடி தான். ஆடி தள்ளுபடினா மக்கள் போய் பொருட்கள் எல்லாம் வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அது அதிகமாகிடுச்சு. எதுக்கு ஆடி? முதல்ல ஏதோ அந்த நகைக்கடையும் துணிக்கடையும் ஆடி மாதம் வியாபாரம் ஆகாது, அதனால் ஆடி தள்ளுபடின்னு போட ஆரம்பித்தாங்க. இப்போ எதுக்கு ஆடி தள்ளுபடின்னு இல்லை, ஃப்ரிட்ஜிலேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து கிரைண்டர்லேருந்து எல்லாருக்குமே ஆடி தள்ளுபடிங்கிற. ஆடியில் எதுக்கு தள்ளுபடி பண்ணுறான் எப்படின்னு நீங்கள் இப்போ மறந்தே போயிருப்போம். ஒரு காலத்தில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஆடி தள்ளுபடி முதல்ல வந்ததுக்கு காரணம் என்ன? ஆடி மாதமும் மார்கழி மாதமும் எந்த திருமண நிகழ்ச்சியோ அல்லது சுப நிகழ்ச்சியோ நடத்த மாட்டாங்க. அது ஏன் நடத்த மாட்டாங்கிறது அப்புறம். நடத்த மாட்டாங்க, அதனால் வியாபாரமெல்லாம் பாதிக்கும். வியாபாரம் பாதிக்குன்னா வியாபாரம் கம்மியாக இருக்கும். அப்போ யாரும் என்ன மெயினாக இந்த நகை கடைக்கும் துணி கடைக்கும் போக மாட்டாங்க. இவங்கெல்லாம் முதல்ல ஆடி மாதம் தள்ளுபடி கொடுத்தா மக்களை வர வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடி தள்ளுபடி ஆரம்பித்தாங்க. இப்போ செல்ஃபோன் கம்பெனிக்காரன் டிவிக்காரன் உலகத்தில் எத்தனை பொருள் இருக்குதோ எல்லாமே ஆடியிலையும் தள்ளுபடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, ஆடி தள்ளுபடி இருக்கட்டும். இந்த ஆடி மாதம் மார்கழி மாதம் 2 மாதம் நம்ம சாதாரணமாக தமிழர்கள் பெரும்பான்மையினர் திருமணம் வைக்கிறதில்ல. ஏன்னா பீடை அப்படிம்பாங்க. பீடை மாதத்தில் கல்யாணம் வைக்கக்கூடாது. அது என்ன பீடைனா கெட்ட விஷயம். சரி, ஓகே. அதில் ஏன் கல்யாணம் வச்சா என்ன பீடை அதில் அப்போ போய் அப்படின்ட்டு. இப்போ இந்த நம்ம பகுத்தறிவு மக்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்க இதை பகுத்து ஆராய்ஞ்சு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சி உலகுக்கு சொன்னாங்க. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நம்ம பகுத்தறிவு பிரச்சாரத்தில் சொல்லுவாங்க என்னென்னா, ஆடி மாதம் எல்லாரும் கல்யாணம் வைக்க மாட்டாங்க. வைக்கக்கூடாதுங்கிறது நீதியாக்கி விட்டாங்க. சரி, வைக்கக்கூடாது. ஆனால் பிராமணர்கள்லாம் ஆடி மாதம் கல்யாணம் வைப்பாங்க. ஆடி மாதம் கல்யாணம் வைப்பாங்க. அதே மாதிரி மற்ற மக்கள் எப்போ திருமணமெல்லாம் நடத்த மாட்டாங்களோ, அதாவது ஆடி மார்கழி அப்போ வைப்பாங்க. 2 காரணம் இருக்கலாம். என்ன காரணம் இருக்கலாம்? மற்றவங்கெல்லாம் யாரும் வைக்கிறதில்ல, அதனால இவங்க புரோகிதர்லாம் சும்மா இருப்பாங்க, அந்த டைமில் கல்யாணம் வைக்கலாம். மார்கழியில் அதே மாதிரி மற்றவங்கெல்லாம் எந்த விஷயம் செய்ய மாட்டாங்க, அப்போ புரோகிதர்கள்லாம் சும்மா இருப்பாங்க. அப்போ ஐயர்கள்லாம் அவங்களுடைய வேலையே அது தானே, புரோகிதர் கோயில் படிக்கிறது இந்த மாதிரி. அப்போ ஃப்ரீ டைம் அவங்களுக்கு கிடைக்குன்னு வைக்கலாம். ஆனால் இந்த பகுத்தறிவு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ரொம்ப பகுத்து ஆராய்ந்து அறிந்து தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக. அதனால் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இவங்க கல்யாணம் வைக்கும்போது விலைவாசியில் அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால் மார்கழியிலையும் ஆடியிலையும் இவங்க திருமணத்தெல்லாம் செய்வாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லா பொருளும் குறைந்த விலையில் கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக மற்றவங்களாம் மற்ற மாதத்தில் வச்சுக்கிட்டு இவங்க திருமணம் செய்கிற மாதத்தில் பீடை மாதம்னு சொல்லிவிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண வைக்கிறதில்ல. ஏன்? மற்றவங்களுக்கு தான் அது பீடை மாதமா கெட்ட மாதமா? இவங்களுக்கு மட்டும் கெட்ட மாதம் இல்லையா? அப்போ என்ன ஜோசிங்கிறது உண்மையா பொய்யா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு கரெக்டான கேள்வி தானே. ஏன்னா மற்றவங்களுக்கு அது செய்யக்கூடாது அப்படின்னா இவங்க மட்டும் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. இந்த விஷயத்தில் இது நியாயமாக தெரியும். மக்கள் அவங்கள அவதூறு செய்கிறதுக்கு, அதாவது பிராமணர்களை அவதூறு செய்கிறதுக்கு நீண்ட காலம் இது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துவாங்க. இந்த பாயிண்ட்டாக என்ன இருக்குது? நம்ம நாட்டில் எல்லா ஜாதிக்கும் ஒரே நீதி கிடையாது. ஒன்று கடவுள் நம்பிக்கை, அதுக்கு அப்பாற்பட்ட இன்னொரு விஷயம் இருக்குது, அது சமூகம். ஒரு சமூக அமைப்பு உருவாகும் போது அதில் நிறைய பல்வேறு விஷயங்கள் இருக்குது. கடவுளுங்கிறதே ஒன்று, கடவுளுங்கிற ஒரு தனிய விஷயங்கள் ஒன்று இருந்தாலும் கூட சமூக அமைப்பில் இப்போ ஏற்கனவே சொன்ன அது மாதிரி குலதெய்வம், இந்த ஊர் கோயில், எல்லை கோயில், இந்த மாதிரி சம்பிரதாயங்கள் இதெல்லாம் ஜாதிக்கு ஒரு நீதின்னு வச்சா, ஜாதிக்கு ஒரு அதனோட சட்டங்கிறது சமத்துவம், தர்மங்கிறது சமத்துவம், அப்புறம் என்ன ஜாதிக்கு ஒரு நீதி? ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு நீதியா அப்படின்னு கேட்கலாம். ஜாதிக்கு ஒரு நீதி தான். அதுதான் நம்ம நாட்டில் ஒரு
கலாச்சாரத்தை பண்பாடையோ உருவாக்கும் போது சில விஷயங்களை கொண்டு வர்றாங்க. அதை ஆழமாக படிக்கும்போது புரியும். அரைகுறையாக படித்தா கொஞ்சம் கஷ்டம்தான் புரிஞ்சுக்கிறது. நம்ம எல்லாரும் கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. சரி, இந்த விஷயத்தில் என்ன இருக்குது ஜாதிக்கு ஒரு நீதி அப்படின்னா, இப்போ விட்டுருங்க. இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 90% மக்கள் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விவசாயம் பண்ணும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பிராமணர்கள் விவசாயத்துக்கு சம்மந்தம் கிடையாது, அவங்களுக்கு வேலை கிடையாது. எல்லா மாதமும் நல்ல மாதம் தான், எல்லா மாதத்துலேயும் நல்ல நாள் வரத்தான் செய்யும். இருந்தாலும் இப்போ வந்து முன்னாடி நம்ம படித்தது இப்போ வந்து படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் வந்து நம்ம பாடத்தில் படிப்போம். என்ன படிப்போம்? ஆடிப்பட்டம் தேடி விதைன்ட்டு. அப்புறம் தை மாதம் சொல்லுவோம், தை வந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு. அதெல்லாம் தை வந்தால் வழி பிறக்கும். ஆடி மாதம் விதைக்கிறோம், மாடியில் விதைச்சா மார்கழியில் விளைச்சல் இருக்கும். விளைச்சல் அறுவடை செஞ்சோம்னா அது தை மாதம் வந்து வசதியாக இருப்பாங்க, வலிமையாக இருப்பாங்க. அதனால் எந்த நிகழ்ச்சியாக சுப நிகழ்ச்சி, கல்யாணம், இதனால் எல்லாம் தை வரட்டை பார்த்துக்கலாம் அப்படிங்களா. தை வரட்டும்னு என்னது? தை வரும்போது அவங்களுக்கு வந்து தானியங்களாக விற்பனை செஞ்சு கைக்கு பணம் வந்துடும். அல்லது வந்து எல்லாருமே வந்துட்டு அந்த தானியத்தெல்லாம் அறுத்து முடித்து விளைச்சல் முடித்து வசதியாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு கல்யாணம் பண்ணுறவங்களுக்கும் காசு வேணும், கல்யாணத்துக்கு போகிறவங்களுக்கும் சீர் செய்கிறதுக்கு, அந்த காலத்தில் சீர்முறைக்கு சீர் செய்கிறதுக்கு வசதி வேணும். அதனால் வந்துட்டு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னான். சரி, ஆடி மாதம் ஏன் பீட மாதம்? ஆடி மாதம் விதைக்கிற மாதம். அப்போ இப்போ ஒரு கலாச்சாரம், நம்ம கலாச்சாரம் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த காலத்தில் குடும்பத்தோடு போனாங்க. இப்போயெல்லாம் வந்து வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்கில் இது போட்டுக்கிறாங்க, விஷ் பண்ணிக்கிறாங்க, அது வேறு. அந்த காலத்தில் வந்து குடும்பத்தோடு போவாங்க. அப்போ நடந்து தான் போக வேண்டியது இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு 20-30 கிலோமீட்டருக்குள்ளே தான் அவங்க உறவு முறையே இருக்கும். அதை தாண்டி அவங்க கல்யாணம், திருமண நிகழ்ச்சி எதுவுமே வந்து வச்சுக்க மாட்டாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அந்த 30 கிலோமீட்டருக்குள்ளேயே அதிகபட்சம் எப்படி போயிருப்பாங்க? நடந்து தான் போயிருப்பாங்க. நடந்து போகும்போது ஒரு நாள்லாம் போவாங்க, ஒரு நாள் நடந்து போவாங்க, ஒரு நாள் நடந்து வருவாங்க. கல்யாணம், திருமண நிகழ்ச்சி எல்லாம் 3 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் நடந்துச்சு. அப்போ அந்த சம்பிரதாயங்களை செய்ய ஒரு வாரம் வந்து காத்திருக்கணும். இப்போது இந்த நிகழ்ச்சியை வந்து இப்போ எந்தோட ஒப்பிடணும்னா, ஒரு ஆடி மாதம் ஒரு திருமண நிகழ்ச்சியோ வேறு ஏதோ ஒரு நிகழ்ச்சியோ ஒரு உறவினர் வச்சுட்டா, இவங்க ஆடி மாதம் வந்து உழுது விதை செஞ்சு பயிர் செய்ய வேண்டிய காலம். இப்போ போய் 3 நாள் 4 நாள் செஞ்சு அங்கே தங்கியிருந்து விசேஷம் கொண்டாடிட்டு இருக்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ண முடியாது? அங்கே போனால் என்ன ஆகும்? இவங்களுக்கு விவசாயம் பண்ண முடியாது. அது வந்து என்ன ஆகும்? அது பீடை ஆகும். அதை தான் வந்துட்டு ஒரு